ஹாய், இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாக். அதித்தி பாப்பா வந்து நாங்கள் இன்றைக்கி படத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். லயன் கிங்க்கு ஃபஸ்ட் டைம் அவளை வந்து பிக் ஸ்க்ரீன் கூட்டிகிட்டு போகிறோம். அதனால சரி அவளை கொஞ்சம் ப்ரெப் பண்ணலான்னு சொல்லிட்டு மதியானமே தூங்க வச்சுட்டேன். இல்லைனா படத்தில் போய் கிராங்கி ஆயிடுவா, ஒழுங்காக தூங்கலைன்னா சத்தத்தில் தூங்கலின்னா என்ன பண்ணுறது, பயந்து பாலோ அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் அவளை தூங்க வச்சுட்டு சமைச்சிட்டு தான் அவளை எழுப்பணுமே. அதுக்குள்ளே சரி ருத்வி தூங்கிட்டானா, தூங்கி எழுந்திரிச்சதும் நம்ம இவளை படத்துக்கு கூட்டிகிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அவளை தூங்க வச்சோம். பட் எழுந்திரிச்சிட்டு செமராகலை பண்ணிகிட்டு இருந்தா ருத்வி தூங்க விடாமல். நான் வந்து அன்றைக்கி என்ன குக் பண்ணேன்னா, இந்த குக்டு அவங்களோட பேஜில் இருந்து ஆம்பூர் பிரியாணி ஃப்ரைட் சிக்கனும் வாங்கியிருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அதுதான் சமைச்சேன். ரொம்ப மொடையாக இருக்குன்னு. அதுலேயே வந்து சீசனிங் ஆயில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து பேஸ்ட்டு அது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து குக்கரில் வந்து நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை, ஆயில் கூட. அந்த பேஸ்ட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம சிக்கனை 1 kg போட சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 1 kg போட்டுட்டு அது வந்து பச்சை வாசம் போனதும் நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க. அந்த குவான்டிட்டி தண்ணி ஊற்றிட்டு அவங்க வந்து சீரக சம்பா அரிசி போட சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட அது இல்லை, பாஸ்மதி தான் இருந்துச்சு. அதனால் நான் அதுதான் போட்டு செஞ்சேன். பாஸ்மதி போட்டுட்டு கொதித்தது குக்கரில் 2 விசிலோ 3 விசிலோ விட சொல்லியிருந்தாங்க. விட்டுட்டு விசில் செட்டில் ஆனதும் சர்வ் பண்ணிக்கலாம். அந்த ஆயில் ஊற்றிட்டு சீசனிங் ஆயில்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பண்ணியிருந்தேன். அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதித்தி கூட நல்லா சாப்பிட்டேன் அன்றைக்கி ஆக்சுவலி. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அந்த ஸ்மெல் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதில் வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு போட்டிருந்தாங்க. எனக்கு தெரியல, ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அது சாப்பிட்ற பொருள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்னோடய ஒப்பீனியன் அது. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம இதை சாப்பிட்றப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் என்னைக்காச்சும் சோம்பேறித்தனமாக இருக்குது, மொடையாக இருக்குது சமைக்கிறதுக்கு, பிரியாணி டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா நம்ம அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ண ஆம்பூர் பிரியாணி அது டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஃப்ரைட் சிக்கன் நான் ட்ரை பண்ணுறப்போ அதோட ரிவ்யூன்னு இல்லை, அது எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேனே. நியூ இயர்க்கு யார் யாரெலாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த நியூ இயர்க்கு வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நிறைய எனக்கு பிடிச்ச விஷயங்களை ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இந்த வருஷம் என்னமோ தெரில, நான் எப்போவுமே ரெசல்யூஷன் எடுத்ததில்லை. இந்த வருஷம் நான் பார்க்குறப்போ நிறைய வீடியோஸில் எல்லாருமே பார்க்குறப்ப எனக்கு எந்த ரெசல்யூஷனுமே இல்லை. நான் ஹாப்பியாக இருக்கணும், ரெசல்யூஷன் எடுத்து நான் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் எடுக்காமே இருக்கலாம், அந்த மாதிரி தான் நிறையா பார்த்தேன். அண்ட் நாங்கள் வந்து படத்துக்கு வந்து 7 o'clock போட்டிருந்தோம். நான் அதித்தியை கூட்டிகிட்டுட்டேன். அதித்திக்கு ஒரு நல்ல பழக்கம், கார் எழுதுனா சமத்தா தூங்கிடுவா. பட் ருத்வி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவள் ரொம்ப நேரம் தூங்கவே மாட்டாள், ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே வருவாள். நான் வந்து படத்துக்கு போய் அதித்தி பயந்து பாலோ அப்படிலாம் நினச்சேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் ஆக்சுவலி அந்த படம் பார்க்குறதுக்கு. ஆனால் சமத்தா பார்த்தா. நண்பர்களே, என் குடும்ப ஆலமரம் போல விரிவடைகிற நேரம் வந்துருச்சு. போகிறப்பவே வந்து நம்ம பிக் ஸ்க்ரீன் போகலாம், நம்ம வந்து சிங்கம் பார்க்கலாம், குரங்கு பார்க்கலாம் அப்படி சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஐஸ்கிரீம்லாம் வாங்கித்தரேன், கேக் வாங்கித்தரேன்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி போனதுமே வந்து எங்களுக்கு ஆக்சுவலி 5 minutes என்னமோ தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், நீ பாப்பாவை கூட்டிகிட்டு உள்ளே போப்பா, நான் வாங்கிட்டு வரேன் தான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்க்ரீனில் வந்து மூவி போட்டதே வந்து கொஞ்சம் டிலேயாக தான் போட்டாங்க. அதனால ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு தான் போயிருந்தோம். பயங்கர சேட்டை வேறு. அவளுக்கு வந்து 3D போட்டிருந்தோம், கிட்ஸ்க்கான ஸ்பெக்ஸ் இல்லை, பெரியவங்களோட இதுதான். அம்மா அதை நல்லா பிடிமா அப்படின்லாம் சொல்லிட்டு பார்த்தா பயங்கர எக்ஸைட்டடாக பார்த்தா. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப ஒரு மாதிரி அவளுக்கு தூக்கம் வந்துருச்சு, ரொம்ப கிராங்கியாக போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. பட் நல்லா பார்த்தா. எனக்கு வந்து இந்த மொட்டை அடித்த விலாக் போட்டப்போ கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த 2-3 கிளிப்பிங் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆட் பண்ணுறதுக்கு. அப்புறம் தான் பார்த்தோம், ஐயோ இந்த கிளிப்பிங்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அந்த கிளிப்பிங்லாம் ஆட் பண்ணுங்கள், இன்னும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.